முக்காவாசி ட்ரேடர்ஸ்க்கு என்ன பிரச்சனைனா, காலையில அக்கவுண்ட் கிரீனா தான் இருக்கு. ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணும்போது. அப்புறம் சும்மா இல்லாம ஏதோ ஒண்ணு பண்ணி அக்கவுண்ட் ஃபுல்லா ரெட் கலர்ல தான் பார்க்குறேன். இன்னும் எத்தன பேர் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இந்த இடத்துல தான் எக்ஸிட் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியறதில்ல. இந்த இடத்துல தான் என்ட்ரி குடுக்குங்கிறது உங்களுக்கு தெரியறதில்ல. இந்த இடத்துல வந்து ட்ரேட் பாஸ் ஆகுங்கிறது தெரியறதில்ல. இந்த இடத்துல இருந்து தான் பம்ப் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியறதில்ல. ஸோ இந்த மாரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமா? ஜாயின் வித் அஸ். லேர்ன் அண்ட் தென் ஏர்ன். ஸோ இந்த மாரி பிரச்சனையிலிருந்து வெளியில வரக்கு இப்போ புதுசா ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி பேர் வந்து ப்ராஃபிட் வித்தவுட் டென்ஷன். ஓகே. ஸோ 1240க்கு ரேஞ்ச் அப்டேட் பண்ணுறோம். 24,650 கால் அண்ட் புட் ப்ரீமியம் வந்துட்டு 8990ங்கிற ரேஞ்சில் ரெண்டையும் பை பண்ண சொல்லி. கரெக்ட். அந்த ரேஞ்சில் பை பண்ணும்போது என்ன ஆகுது? கரெக்டாக 1240க்கு எங்கே இருக்குது? இது 90 ரூபாயும் இது 89 ரூபாயும் இருக்குது. ஸோ டோட்டல் 180 ருபீஸ் ஆச்சுங்களா? 2 மணிக்கு கரெக்டாக இது 202 வரைக்கும் போயிடுச்சு. இந்த சைடு பார்த்தா 32 வரைக்கும் 232 ருபீஸ் தாண்டிடுச்சு. 50 பாயிண்ட் வித்தவுட் டென்ஷன். கால் விடுமா புட் விடுமா? எதுக்கு நமக்கு அந்த கவலை? ரெண்டு சைடும் வாங்குங்க. ப்ராஃபிட் டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணால் உங்களை தேடி வரும். ஸோ டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல். ஜாயினிங் லிங்க் வந்து சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் இருக்குது. ஜாயின் வித் அஸ். லேர்ன் அண்ட் தென் ஏர்ன். ஸோ இப்போ அகைன் மண்டே மார்க்கெட்டோட சினாரியோ என்னென்னா, வீக்லி சிபி எல்லாம் மாறிடுச்சு. ஸோ மண்டே வந்துட்டு இது ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல். மேபி மண்டே ஆர் டியூஸ்டே இந்த லெவலில் டச் பண்ணிடும் மார்க்கெட். ஸோ நாளைக்கு என்ன வியூனா 24, 731 அண்ட் 713 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்ரூஷியல் ஜோன் இது. இதுக்கு மேலே இருந்தால் 841 ஈஸியாக இருக்கும். 879 ஒன்றும் க்ரூஷியல். இது தாண்டிச்சுன்னா ஃபாஸ்ட்டாக 991 வரைக்கும் போயிடும். அதே மாதிரி இந்த ரேஞ்சு கீழே இருந்ததுன்னா இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதை பிரேக் பண்ணாலும் இந்த இடத்துல ஸ்டாப் ஆகும். அப்படியே இங்கே வந்துச்சுனாலும் டவுன் சைட் பெரிய மூமெண்ட்டில் மெதுவாக அப்படியே இறங்கிட்டு இருக்குமே தவிர்த்து பெரிய மூமெண்ட்கான பாசிபிலிட்டிஸ் கீழே இல்லை. ஸோ மேலே இந்த லெவலுக்கு போச்சுன்னா பெரிய மூமெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பாம்பு போட்டிருக்கலையா, அந்த லெவலில் மார்க்கெட் டச் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளக்சுவேஷன் வரும் பெருசாக மார்க்கெட்டில். ஸோ இந்த மாதிரி லாஜிக்ஸ் லேர்ன் பண்ணிவிட்டு அண்ட் தென் ட்ரேட் பண்ணுங்கள். சேவ் யுவர் கேபிட்டல். See you. Bye bye. Take care.